எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. போன வாரம் நம்மளோட தோட்டத்தில் நல்லாவே மழை பெஞ்சுது. மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்மளோட தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க. ஆஸ்கர் அவனுக்குன்னு ஒரு சின்னதாக கார்டன் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் அவன் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தான். அது செஞ்சு இப்போது அதில் என்னென்ன செடிகளெல்லாம் வச்சுருக்கான், எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். மழை பெஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாகவே வளர ஆரம்பிச்சிடுச்சு. அதில் அவன் வாட்டர் மெலன் செடி வச்சுருந்தான். ரொம்ப சூப்பராகவே வளர்ந்துருக்கு. இதில் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, ஆரம்பத்தில் சின்னதாக தான் அடிக்கிருந்தான் கல். போக போக அப்படியே நம்மக்கிட்ட கேட்காமலே பெருசு பெருசாக அப்படியே கார்டன் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறான். ஃப்ரண்ட்டில் இருக்க பெட்டில் நம்ம மாமரமும் பலாமரமும் நட்டுருந்தோம். நடுவில் ஸ்னேக் பிளான் நட்டுருந்தோம். சைடில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டிருக்குறோம். அதே போல் மல்பரியும் நாற்று விட்டுருக்கோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வேலி ஓரங்களில் நம்ம சவுக்கு மரத்தை நட்டு வச்சுருந்தோம். அது எல்லாமே வேலிக்காக தான். நம்ம இது ஒரு அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுருவோம், நல்லா புதர் மாதிரி வேலி வர்றதுக்காக. அது வெயிலில் ரொம்பவே வதங்கி போச்சு. நானும் எவ்வளோ தண்ணி ஊற்றியும் அந்த அளவுக்கு வளரலை. ஆனால் இப்போ ஒரு வாரமாக மழை பெய்யவே நல்லா துளிர் விட்டு நல்லாவே பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் கருணக்கிழங்கு இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம மரவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம். அது கூடவே வெத்தலைவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்குன்னு நிறைய கொடி ஏற்றி விட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது ஏர் பொட்டேட்டோ. மார்ச் மாதம் நடந்த சீட் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தப்போ இந்த கிழங்குகள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்த கையோடு அதை நட்டு வச்சிட்டோம். அது எல்லாமே வெயிலில் அப்படியே உயிரை காப்பாற்றிட்டு இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் நல்லாவே தமதமன்னு வளர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நம்ம விதையிலேருந்து எடுத்து நட்டு வச்சுருந்த மாமரமும் பலாமரமும். ஓரளவுக்கு அப்படியே வந்துட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி வளருதுன்ட்டு. இங்கே பக்கத்துலேயே நம்ம பாண்டு ஒன்று பண்ணியிருந்தோம், ஃபிஷ் பாண்டு. அதில் பெஞ்ச மழையில் முக்கால்வாசி நிறைஞ்சிருச்சு. இது எல்லாமே ஒரே நாள் நைட்டில் பெஞ்ச மழை தான். ஏ பம்ப்கின், என்ன பண்ணுற? ஐயோ, அப்புறம் ஐயோ அது கத்திட்டியா? சூப்பர். பார்த்து கிணத்துல விழுந்துருப்பற. என்ன அனபல், பம்ப்கின் எங்கே காணோம்? பம்ப்கின் ஓடி போச்சு. பம்ப்கின் இங்கே வா. இந்த தோட்டத்தில் நம்ம வேர்க்கடலை பயிர் வச்சுருந்தோம். வேர்க்கடலைக்கு பொதுவாகவே ஈரம் கம்மியாக இருக்கணும் முளைச்சி வர டைமில் மழை பெஞ்சுதுன்னா வேர்க்கடலை சரியாக முளைக்காது. ஒரு 3 நாள் ஆகிருக்கு நம்ம விதை போட்டு. இன்னும் முளைச்சி வர நேரம். இப்போ மழை ரொம்ப பயங்கரமாக பெஞ்சிருக்கு. இது எப்படி முளைச்சி வரப்போகுதுன்னு தெரியல. 7 நாள் கழித்து தான் நமக்கு அது முளைச்சி வருதா இல்லை உள்ளே அழுகி போயிச்சான்னு தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு 4 நாளைக்கு. நல்ல வேலையாக இந்த கழனியில் நான் மழை தண்ணி எல்லாமே வெளியே போகிறதுக்காக ரிட்ஜஸ்லாம் பண்ணியிருந்தேன். அந்த ரிட்ஜஸ்லாம் ஃபுல்லாகி தண்ணி எல்லாமே வெளியே ஓடிடுச்சு. இல்லைனா இந்த நிலம் ஃபுல்லாகவே சொதன்னு ஃபுல்லாகவே ஈரமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி அந்த ரிட்ஜஸில் ஓடி போயிருக்குன்னு பாருங்கள். ரிட்ஜஸ் எல்லாமே அப்படி அமுந்து போச்சு. அப்படியே கொஞ்சம் நம்ம அந்த பக்கம் போனோன்னா நம்ம ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்க கழனி வந்துடும். இந்த கழனியில் நம்ம சனப்பை, தக்கப்பூண்டு, பசரை அப்படின்னு சொல்லிட்டு 3 விதைகளை நம்ம பசுந்தாள் உரங்களாக இருக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்குறோம். அது எல்லாமே எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். மழைக்கு அது எல்லாமே நல்லா முளைச்சிரும். கொஞ்சம் அங்கங்கே ஒன்று முளைச்சிருக்கு. ஏன்னா நான் விதை கொஞ்சம் கம்மியாக தான் தூவியிருந்தேன். எப்படி முளைக்குதுன்னு பார்த்துட்டு மறுபடியும் வேணால் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பரவாயில்ல, போட்டது எல்லாமே நல்லா தான் முளைச்சிருக்கு. இந்த மழை முடிஞ்சதுக்கப்புறம் இது நல்லாவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் இது எல்லாமே மடக்கி நம்ம உழுதுட்டு இதில் மறுபடியும் வேர்க்கடலையோ இல்லை பச்சை பயிரோ இல்லைனா உளுந்து, எள்ளு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை இதில் போட போகிறோம். அப்படியே அதுக்கு மேலே இருக்க கழனியில் தேஜஸ்க்கான இடம் கொஞ்சம் கொடுத்துருந்தோம். அதில் அவன் கொக்கோ பிளான்ட் எல்லாமே நட்டு வச்சுருந்தான். மல்ச்சிங்கும் போட்டு வச்சுருந்தான். அந்த கொக்கோ பிளான்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். வெயில்னால் கொஞ்சம் கருகிதாக இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சிருக்கு. இதில் தான் அது கொஞ்சம் தழைச்சி மேலே எழும்பு வரணும். நேற்று கொஞ்சமாக பப்பாளியும் மரவள்ளி குச்சிகளும் இந்த பெட்டில் நட்டு வச்சுருக்குறோம். ஒரு பப்பாளி மழையில் சாஞ்சிருச்சு. இன்னும் 2 பப்பாளி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே இது நல்லாவே கொஞ்சம்
மழை பெஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நல்லா வளர்ந்துடும். இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்மளோட பண்ணையில் ஒரு இடத்துல ஒரு வேப்ப மரம் இருக்குது. அந்த வேப்ப மரத்தில் ஒரு தேன் வந்து கூடு கட்டியிருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் வீட்டில் இருந்த தேன் பெட்டியில் இருந்த தேன் தான் போயிடுச்சு. ஆனால் எங்கேயோ இருந்த மலை தேன் வந்து இங்கே வீடு கட்டியிருந்தது. ஆனால் வந்து தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அந்த தேன் கூடும் கலைஞ்சி இப்போது அவங்க எங்கேயோ எஸ்கேப் ஆகி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. இது வந்து உள்ளே புதராக இருக்கும், அதனால் குளிர்ச்சியாக இருக்குன்றதுனால தேன் இங்கே கூடு கட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் மழை பெய்யும்போது தண்ணி வந்ததுனால அது எல்லாமே காணாமல் போயிடுச்சு. பாருங்கள், இதுதான் நம்மளோட அசோலா பெட்டு. எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்ட்டு. இதுக்கு முன்னாடி இது காஞ்சி போயிருந்தது, இப்போ தண்ணி வந்திருக்கு. மறுபடியும் நம்ம அசோலாவை கொண்டு வந்து விட்டுறலாம். இப்போ ஃபுட் ஃபாரஸ்ட் நம்ம பார்க்குறோம். இது வந்து மழை பெய்யறதுக்கு முன்னாடி எப்படி ஃபுட் ஃபாரஸ்ட் எல்லாமே காஞ்சி போயிட்டு இலை எல்லாமே கீழே கொட்டியிருக்கு. உள்ள ஃபுட் ஃபாரஸ்ட் வந்து எலும்பு கூண்டு மாதிரி தான் இருக்குது. மரங்களோட கிளைகள் மட்டும்தான் இருக்குது. இலைகள் அந்த அளவுக்கு சுத்தமாகவே இல்லை. ஏன்னா வெயிலோட தாக்கத்தினால இந்த அளவுக்கு செடிகள்லேருந்து இலைகள் எல்லாமே கொட்டி போய் வெறும் எலும்பு கூடாவே நின்றுருந்துச்சு. இதை பார்க்கும்போதெல்லாம் மனசுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யும். நம்மளோட உணவு காட்டில் நார்மலான நேரத்தில் போனோன்னா வெயில் உள்ளே வர்றதே சுத்தமாக தெரியாது, நல்லா நிழலாகவே இருக்கும். ஆனால் இப்போது அந்த மாதிரி இல்லை. எல்லாமே இலைகளுக்கு நடுவில் கேப்பாக, கிளைகளுக்கு நடுவில் கேப்பாக ஃபுட் ஃபாரஸ்ட் வந்து ரொம்பவே அடர்த்தியாக இல்லாமல் தின்னாக இருக்குது. ஆனால் இந்த விஷயம் அப்படியே வந்து மழை பெஞ்சிச்சின்னா சுத்தமாக மாறிடும். மழை பெஞ்சதுக்கப்புறம் இருக்க வீடியோவும் இதில் போட்டிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே புரியும். மரங்கள் எல்லாமே காஞ்சிருக்கு. சருகுகள் எல்லாமே எவ்வளோ காஞ்சிருக்குன்னு பாருங்கள். தண்ணி இல்லாத காரணத்தினால நிறைய வாழை மரம் எல்லாமே காஞ்சி கருகியே போச்சு. அதுக்கப்புறம் 2-3 வாழை மரமும் சாஞ்சும் போயிருந்தது. நார்மலாக தண்ணி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே சாதாரண ஒரு விஷயந்தான். இந்த வீடியோ எல்லாமே வந்து மழை பெய்யறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ். உங்களுக்கு ஒரு கம்பேரிசனுக்காக மழை பெஞ்சதுக்கு அப்புறமும் மழை பெய்யறதுக்கு முன்னாடியும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக. நம்மளோட மூங்கில் செடி ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு. அதே போல் தென்னை மரமும் தரையோட தரையாக படுத்துருச்சு வெயிலில். இப்போ ஒரு கடந்த 2 வாரமாக சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் மழை வந்துட்டுருக்கு. அதனால உணவு காட்டில் எந்த ஒரு வித்தியாசம் பாருங்கள். நல்லா இலைகள் எல்லாமே வந்து அதோட அடர்த்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பார்க்குறதுக்கும் பச்சை பசேல்னு கண்ணுக்கு அழகாக இருக்குது. நீங்கள் தரையில் பார்த்தாலும் சரி, மேலே செடியில் பார்த்தாலும் சரி, அந்த காஞ்ச சருகுகள் எல்லாமே கம்மியாகி பச்சை பசேல்னு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மூங்கிலும் புதுசாக இலை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. கீழே தரையோட தரையாக விழுந்திருந்த தென்னை மரமும் அதுவாக நிமிர்ந்து நிற்குது. மற்ற செடிங்களெல்லாம் பச்சை பசேல்னு இலை விட்டதே எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த தென்னை மரம் அவ்வளோதான் அவுட்டுன்னு நினச்சோம். அது கீழே தரையோட தரையாகவே வதங்கி போயிருந்தது. அது மழை பெய்ய பெய்ய கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்து எப்படி செங்குத்தாக நிற்குதுன்னு பாருங்கள். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, யாராவது தூக்கி வச்சாங்கன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் அது தானாகவே கீழே இருந்து நிமிர்ந்து அழகாக நிற்குது. அதே போல் மூங்கிலும் நல்லா இலை வச்சு பார்க்குறதுக்கு பச்சை பசேல் மாறிடுச்சு. இந்த அரளி செடியும் அதே போல் தான் வெயிலுக்கு அது பாட்டுக்கு உயிரை காப்பாற்றிட்டுருக்கோம். ஆனாலும் பூ வந்துட்டு தான் இருக்கும். மழை பெஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். இந்த பக்கம் மழை பெஞ்சு தண்ணி எல்லாமே ஓடி நம்மளோட முயல் பண்ணை எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட பாண்டுக்கு தண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா மழை பெஞ்சிச்சு, மண் எல்லாமே நல்லா தண்ணி ஈரம் நின்றுச்சு. இதுக்கப்புறம் தண்ணி அடிச்சுட்டு வர தண்ணியெல்லாம் நம்ம பாண்டில் வந்து சேகரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வருஷம் மழை கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. இந்நேரம் எல்லாமே இந்த பாண்டு எல்லாமே ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் இப்போ தான் மழை பெய்யவே ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் இந்த மாதம் முடியறதுக்குள்ளே இந்த பாண்டு ஃபில் ஆகுதா இல்லையான்ட்டு. இந்த பாண்டு கிட்டத்தட்ட ஒரு 30 சென்ட்டு சைஸில் இருக்கும். இப்போது நம்ம முயல் பண்ணைக்கு போகலாம். மழையினால் என்ன மாதிரியான டேமேஜஸ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். முயல் பொதுவாகவே வெயில் காலத்தில் குட்டி போடாது. ஒரு 4 மாதத்துக்கு அப்படியே சும்மா தான் வச்சு நம்ம தீவனம் போடணும்.
மழை பெஞ்சு கிளைமேட் நல்லா கூலிங் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க குட்டி போட ஆரம்பிப்பாங்க. இப்போது முயலுக்கான பசுந்தீவனம் நம்ம விதைச்சிருக்கோம். அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம குட்டி போடுறதுக்காக அலோவ் பண்ணோன்னா முயலுக்கு தீவனம் நல்லாயிருக்கும். முயலும் குட்டிகள் எல்லாமே நல்லா காப்பாற்றும். இந்த கூண்டுகள் எல்லாமே இப்போது எம்டியாக இருக்குது. ஒரு 20 முயல் கிட்ட தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே குட்டி போட ஆரம்பிச்சதுன்னா ஒரே மாதத்தில் 20 முயல் ஒரு 150-200 முயலாக மாறிடும். இந்த முயலோட கொட்டகை வந்து நம்ம வயல் வச்சு அமைச்சிருக்கோம். அதனால இது 5 வருஷம் ஆகப்போதா கிட்டத்தட்ட செஞ்சு. மழையோட டேமேஜ்னால மேலே கூரையில் ஓட்டை வந்துருச்சு. அதனால் உள்ளே தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிது. இது ஃபுல்லாக கை வச்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாகும். அதனால் கொஞ்சம் தள்ளி போட்டுகிட்டே போகிறேன். இப்போதைக்கு தற்சமயத்துக்கு முயலோட கூண்டு மேலே தகரத்தை போட்டு அது மேலே தண்ணி படாமல் பாதுகாக்கிறேன். ஆனால் கூடிய சீக்கிரம் இதில் வேலை நம்ம கட்டாயமாக செஞ்சாகணும். நம்மளோட கெஸ்ட் ஹவுஸோட பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக நம்மளே ரெடி பண்ணி கட்டி பார்த்தோம். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. இதில் தேஜஸ், ஆஸ்கர், ரோஹிணி எல்லாமே போய் விளையாடுறதுக்கான ஒரு இடமா இருக்கும். மழையில் இது ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. இது செஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சு. மேலே இந்த ஓலைகள் வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக போட்டதுனால அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி தரணும் குழந்தைங்களுக்கு. இப்போது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க என்ட்ரன்ஸு இது மூங்கிலால் பண்ணியிருந்தோம். அது ஒரு 3 வருஷம் ஆக போகுது. அதனால் அந்த மூங்கில் எல்லாமே இத்து போயிட்டு இப்போ அதையும் ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பக்கம் நம்மளோட கார்டன் நம்பர் 2. இந்த கார்டன் வந்து நம்ம வேலி போட்டு வச்சுருக்கோம். இதில் போடுறது எல்லாமே நம்ம ஆடு, மாடு, கோழிக்கிட்டேருந்து பாதுகாத்து வச்சுக்கலாம். இதில் முக்கால்வாசி நேரம் அதிலேருந்து விதை அதுவே விழுந்து அதுவாக முளைச்சி அழகாக வளர்ந்துடும். இப்போ இதில் பூசணிக்காய், அதுக்கப்புறமா வந்து பப்பாளி, அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை, அவகேடோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதுக்குள்ளே வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பார்க்குறது சிலோன் பசலைக்கீரை. இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். வெயில் காலத்தில் அப்படியே வதங்கி போய் இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதுதான் இன்றைக்கி நாங்கள் கட் பண்ணி குழம்பும் வச்சு சாப்பிட்டோம். மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்மில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதே போல் நிறைய விலைகளும் இருக்குது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஒவ்வொன்றா அடுத்து வர வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.